இன்று கூட நாம் அக்கினி அபிஷேகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3:5. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளையாக இருக்கிறது. இதற்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் செயல்படுவது நம்முடைய கடமை. அப்படி நாம் கீழ்ப்படிந்து நாம் செயல்படுவோம் என்றால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும் இல்லையா? அந்த வசனமும் அப்படிதான் சொல்லுது இல்லையா? ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுத்தாதான் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும் என்று அந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். அடுத்த ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? பரிசுத்த ஆவியுடைய அக்கினி அபிஷேகம் எதை குறிக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால் அவருடைய தன்மையை குறிக்கிறது. அவருடைய தன்மை எது என்று நாம் பார்ப்போம் என்றால் அது பரிசுத்தத்தையும் நியாய தீர்ப்பையும் அவருடைய சுத்திகரிப்பின் பிரசன்னத்தை குறிக்கிறது. Fire is the symbol of the Holy Spirit. அக்கினி ஆவியானவருடைய தன்மையாக காணப்படுகிறது. இந்த அபிஷேகம், அக்கினி அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்வது மிகவும் அவசியம். இந்த அக்கினி அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்ளாவிட்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளராதபடிக்கு, பலன் கொள்ளாதபடிக்கு இது தடை செய்து விடுகிறது. அதே போல அக்கினி அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்லி ஒரு மூளையில் கிடக்கக்கூடாது. நான் பெற்றுவிட்டேன், இனி ஏசப்பா வருகைக்கு மட்டும் நான் காத்து இருந்தா போதும் சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அந்த அக்கினியை அனல் மூட்டி கொண்டே இருக்கணும். நாம் அனல் மூட்டாவிட்டால் நாம் பெற்ற அக்கினி அபிஷேகம் அவிழ்ந்து போகும். அதனால நம்முடைய வாழ்க்கையில அந்த அக்கினி அபிஷேகம் அனல் மூட்டி கொண்டு இருக்கும் போதுதான் என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரிய ஜீவித்துல பலனடைய முடியும், வளர முடியும். வளரும் போதுதான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடிகிறது. அது மட்டுமல்ல, மற்றவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, ஊழியர் செய்யும் போது அந்த அக்னி அபிஷேகம் நமக்கு வல்லமையை தருகிறது. அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற சத்ருவின் பிரச்சனைகளை நாம் அடையாளம் கண்டு அவர்களை மேற்கொண்டு ஜெயம் கொடுக்க அந்த அக்னி அபிஷேகம் நமக்கு பலனை தருகிறது. ஆமென். இந்த அக்னி அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொண்டோம் என்று எப்படி நாம் அறிந்து கொள்வது? இந்த தினம் கொஞ்சம் நிறைய பேருக்கு டவுட் வருது. நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேனா இல்லையா அப்படின்னு சொல்லி சிலவங்களுக்கு டவுட் வருது. டவுட் வர்றது யாரு? பெற்றுக் கொள்ளாதவங்களுக்கு தான் என்ன ஆகுது? சந்தேகம் வருகிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இது சீஷர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. இன்று இந்த வாக்குத்தத்தம் நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகவும் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி நமக்குள் வரும்போது என்ன ஆகுமா?
பலன் அடைந்து நம்ம என்ன உலகம் முழுவதும் எப்படி இருப்போமா அவருக்கு என்று சாட்சியாய் ஜீவிப்போம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அதாவது பரிசுத்த ஆவியானவர் அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் என்றால் முதல்ல நம்ம அதை பெறும்போது நமக்கு அது வல்லமையை தருகிறது, தைரியம் இருக்கும். சிலருக்கு தைரியமே இருக்காது. ஆனா அக்கினி அபிஷேகம் அவருக்குள்ளாக வரும்போது தைரியப்படுவார்கள், பலனடைவார்கள். என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நான் எப்ப ரட்சிக்கப்பட்டு அந்த பரிசுத்த ஆவி வரும்போதுதான் இந்த தைரியம் வந்துச்சு, பலன் வந்துச்சு. ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு தைரியம் இருக்காது, ஸ்டேஜ் ஃபியரா இருக்கும், மேடையில போய் பேசுறதுக்கு எனக்கு பலன் இருக்காது. ஆனா எப்போது அதை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போதுதான் எனக்கு என்னாச்சு, பலன் வந்தது, தைரியம் வந்தது. இப்படி தைரியமும் பலனும் வல்லமையும் நமக்குள் வந்தால் அக்கினி அபிஷேகம் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்குள்ளாக பாவ உணர்வு இருக்கும். ஐயோ இப்படி பாவம் செய்துட்டேனே, செய்யக்கூடாது என்று அக்கினி அபிஷேகம் ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மை தடுக்கும் போது தடுத்த பிறகு மிஞ்சி சில நேரம் வாயினாலேயோ வேற எதுக்குள்ளயும் நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு உணர்த்தினோட என்ன செய்வோம், சபா நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்போம். இப்படிப்பட்ட உணர்வு இருந்தோம் என்றால் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிந்து கொள்ளலாம். அதாவது உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் நம்ம போடக்கூடாது. போடணும்னா உலகத்தோடு ஒட்டி நம்ம என்ன செய்ய போவோம் என்றால் அது நம்ம அக்கினி அபிஷேகம் பெறவில்லை. ஆண்டவருக்குள்ள நம்ம உண்மையாய் ஜீவிக்கும் போதுதான் அந்த அக்னி அபிஷேகத்தின் அடையாளம் என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்னும் பூமியில பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம், எல்லாம் சமாதானத்தோடு வாழ்கிறோமா? ஜாலியா வாழ முடியுதா? பிரச்சனை இல்லாம வாழ்கிறோமா? இல்லை. எல்லாருக்கும் என்னது பிரச்சனைகள் வருது, சோதனைகள் வருது, துன்பங்கள் வருது, கண்ணீர் துன்பம் பாடுகள் மத்தியில் தான் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் சகிக்க வேண்டும் என்றால், நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு வழி அபிஷேகம் தான். அபிஷேகத்தாலதான் என்ன செய்ய முடியும், நம்ம செய்ய முடியும், நம்ம பலன் கொள்ள முடியும், விசுவாசம் பெருகும். இப்படியாக நம்ம பார்க்கலாம். அதாவது கணுக்கால் அளவு விசுவாசம் போதாது. பேதுருக்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த கடல் தண்ணீர்ல நடக்கிறாரு. நடந்தோடனே நானும் நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு இமோஷனல போய் நடக்கிறோம். நடந்தோடனே என்னாச்சு, மூழ்கினா என்னாச்சு, அப்ப விசுவாசியே என்று சொல்றாரு பேதுருவை பார்த்து. அப்படின்னா உன்கிட்ட விசுவாசம் எவ்வளவு தூரம் தான் இருக்கு, கணுக்கால் அளவு விசுவாசம் தான் இருந்துச்சு. ஆனா எப்ப அவன் மேலறையில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் மேலறையில் போய் காத்திருக்கும் போது ஆவியானவருடைய அபிஷேகம் அக்கினிமயமான நாவுகளை அவன் பெற்றுக் கொள்கிறானோ அப்போது அவன் என்ன அடைகிறான், பலன் அடைகிறான், வல்லமை பெறுகிறான், தைரியம் அடைகிறான். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இப்படி தைரியமா நின்று பேசுறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அடுத்து நம்ம பார்த்தோம்னா 30, 38 அந்த வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கலாம். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் உணர்ந்து இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி
பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, அவன் நின்று என்ன சொல்றான்? தைரியமா சொல்லும் போது அங்க அவனுடைய அபிஷேகம் மக்கள் மத்தியில் கிரியை செய்கிறது. எப்படி கிரியை செய்தது? அவன் அந்த மெசேஜ் சொல்லும் போது மக்கள் ஜனங்கள் குத்தப்படுகிறவங்களாக இருக்கிறார்கள். குத்தப்பட்டு கேட்கிறாங்க, நான் என்ன செய்யணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு பேதுரு சொல்றான், நீங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி தைரியமாக சொல்கிறத பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேதுரு கண்காணளவு தான் விசுவாசம் இருந்துச்சு. இப்ப எவ்வளவு விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்திருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு விசுவாசம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கணுக்கால அளவு இருந்துச்சு. இப்ப நீச்சலாளம் அதாவது எசேக்கியேல் 37 பாத்தீங்கன்னா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, இடுப்பளவு போதாதையா, நீதி நீதி மகிழனுமே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. நீச்சலான விசுவாசம், நீச்சலான அபிஷேகம், ஆழமான அபிஷேகம் நமக்கு பெறும்போதுதான் இந்த மாதிரி சூழ்நிலைகளை என்ன செய்ய முடியும்? நம்ம சகிக்க முடியும், தைரியம் கொள்ள முடியும். ஏசப்பா பார்த்து கொள்வார் சொல்லி தைரியப்பட முடியும். இந்த அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் இல்லைன்னா உண்மையிலே நம்ம ஆவிக்குரிய சித்திர வளர முடியாது. உண்மையிலே அந்த ரட்சிப்புல நிலைத்திருக்க முடியாது. இந்த கடைசி காலத்துல வைத்திருக்கிறோம். சத்துருவானவன் எத்தனையோ பல போராட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் கொண்டு வருகிறான். அதை எல்லாம் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த அக்கினி அபிஷேகம், நீச்சலான அக்கினி அபிஷேகம், விசுவாசம் நமக்குள் இருந்தால் மட்டுமே நம்ம மேற்கொள்ள முடியும். சில நேரம் நீச்சலான அபிஷேகம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், ஆனாலும் நமக்கு மேற்கொள்ளாம முடியலன்னு சோர்ந்து போகிறவர்கள் இருக்கார்கள். ஆனால் சோர்வை என்ன செய்யக்கூடாது? நம்ம எடுக்கக்கூடாது, விடக்கூடாது. அதுக்காக என்ன செய்யும்? இல்ல, இசப்பா என் கூட இருக்கிறாரு, ஆவியானவர் என் கூட இருக்காரு, ஆவியோட அபிஷேகம் எனக்கு இருக்கு, நான் அவருடைய பலன் கொண்டு மேற்கொள்ள அவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற ஆழமான விசுவாசம் இன்றைய தினம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில கடந்து ஆதியில கண்கால அளவு விசுவாசம் இருந்துச்சு. நான் போய் அனுபவிச்சு நீச்சலாலும் போய் இப்ப என்ன ஆகுது? பல கஷ்டங்கள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். எவ்வளவு பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கு. ஆனாலும் அவரை ஏசப்பா பார்த்துக் கொள்ளும். ஏசப்பா ஒரு நியாயாதிபதி, நெறிந்த நாணலை புரியாமலும் அங்கு எறிகிற தீயை அணையாமலும் நீதி கிடைக்கிற வரைக்கும், நீதிக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்வாரு? கண்டிப்பா விடுதலை தருவான் அப்படின்னு சொல்லி கஷ்டங்கள் இருந்தால் என்ன செய்யறோம்? அவர் மேல ஆகாரத்தை வச்சுட்டு நடக்கிறோம். ஆனா ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? இதுவரைக்கும் ஜெயம் கொடுத்த தேவன் இன்னும் ஜெயம் தருவார். அது மாதிரிதான் அவங்களோட வாழ்க்கையில வரும். இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில ஜெயம் கொடுத்துட்டாரு, இன்னுமே எனக்கு ஜெயம் தருவாரு என்ற விசுவாசம். ஜெயம் எடுக்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், 7 சபைக்கு ஜெயம் கொடுக்கிறவன் கையை புசிப்பான், ஜெயம் கொடுக்கிறவன் அப்படின்னு சொல்லி ஜீவ விருட்சத்தை எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மாதிரிதான் ஜெயம் எடுப்போம் இல்லையா? பலவீனம் இருந்தால்
எல்லாமே இவர்கள் இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது இயேசுப்பா, அவையனுடைய உலகத்துல போகிறது எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அவர் செய்வாரு. கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் மாதம் எனக்கு செக்அப் இருந்துச்சு. அந்த 5வது நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான போராட்டம். இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா தூங்க முடியல, காலு தொடை கை வயிறு தலை எல்லாமே பலவீனமாயிடுச்சு. சரீரமே வேறனாட்டு எந்திரிச்சு நடக்க கூட முடியாம ஒரு கஷ்டமா இருந்துச்சு. இனி இந்த கைய பாக்குற கையில பிளட் இல்ல, இனி செக்கப்ல என்ன ஆகுமோங்கிற ஒரு கேள்வி. ஆனாலும் நான் என் பெருமைக்காக நான் சொல்லல, அவருடைய நாம மகிமைக்காக சாட்சியாக நான் சொல்றேன், என்னை தாழ்த்தி சொல்றேன். அந்த இரவுல இயேசுபாட்டு ஜெபம் துதிச்சேன். அப்போ இயேசுவே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது 2-3 மணி நேரம் கழுத்து பார்த்தீங்கன்னா சரீரம் அப்படியே வேர்த்து சூடாகி பலவீனமெல்லாம் மாற்றி போட்டார், பலவீனமெல்லாம் மாற்றி போட்டார். ஆமே. 5ஆம் தேதி போனேன், பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, பார்த்தாங்க. என் எல்லாமே நார்மலா இருந்துச்சு. என் பிளட் 11+11 மேல இருந்துச்சு. உடனே ஸ்தோத்திரம் சொன்னேன், பாடி நல்லவர். ஏன்னா அவருடைய ரத்தம் தான் எனக்கு மேல இருக்கு. எனக்கு தெரியாது, எனக்கு ரத்தம் கம்மியா இருக்கக்கூடாது, நார்மலா இருக்கணும் சொல்லி நான் ஜெபம். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்க விசுவாசம் இதுக்கு இப்படியாக தான் இருக்கணும். நான் என் பெருமைக்கு சொல்லல, நானும் இன்னும் வளரணும், இது போதாது. ஆமே. அதுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அனுதின நம்முடைய வாழ்க்கையில பிசாசு வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள் இதெல்லாம் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அந்த பலன் இருக்கும். அந்த அக்னி அபிஷேகம் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அதுக்கு நமக்கு மேற்கொள்ள பலன் இருக்கும் இல்லையா? மேற்கொள்ள முடியும். அனுதினத்துல மேற்கொள்ள வேண்டும் என்றால்
சூடாகின பிறகு அந்த சமயத்துல அவர்கள் போட்ட அணிந்த ட்ரெஸ் வந்து எப்படிப்பட்ட ட்ரெஸ்னா, உடனே அந்த அக்னியில போட்ட உடனே இருந்து சாகும்படியான ஒரு ட்ரெஸ் தான் அவங்க அணிவிக்கப்பட்டாங்க. வாசிக்கலாம் 3:24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் இல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் 3:21. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. பாருங்க, ராஜா என்ன நினைச்சான், இந்த ட்ரெஸ் சீக்கிரம் எரிஞ்சு அவங்க உடனே செத்து போயிடுவாங்கன்னு நினைச்சான். அவன் நினைச்சது அதுதான் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில இந்த கேன்சர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, நாங்க வேலை செய்த இடத்துல கொஞ்சம் பேர் என்ன நினைச்சாங்கன்னா, ஆஹா கேன்சர் வந்து விட்டது, இப்ப இறந்து போயிடுவா, அவ்வளவுதான் பினிஷ்ட் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க மட்டும் இல்ல, சிலவங்களும் கூட நினைச்சாங்க, முடிஞ்சது நினைச்சாங்க. நான் காரியம் என்னாச்சு என்ன ஜீவனோடு மரித்து போனாலும் தேவன் என்னை உயிர்ப்பித்து ஜீவனோடு நிறுத்தியிருக்கார். அவர்கள் கண்கள் பார்க்கும்படி செய்தார்கள். பிரமித்தது, அவங்க கண்கள் பிரமித்தது. அவங்களுக்கு சரியாயிடுச்சா என்கிட்ட வந்து கேட்டா சரியாயிடுச்சு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு விபத்தை தட்டாரு அப்படின்னு சாப்பிட்டு சொன்ன. அது மாதிரிதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போட்ட உடனே என்னாச்சு, கொண்டு போனவங்க எரிஞ்சிட்டாங்க. கொண்டு போன அந்த ஆர்மி நம் பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த சூடு தாங்காம மரித்து போனார். ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த சூடு போட்ட உடனே இவன் எரிஞ்சிடும் பார்த்தான் நேபுகாத்நேச்சார். ஆனா எரியல. கூடவே என்னாச்சு, ஒரு 4ஆம் நபர் உலாவுகிறத பார்த்தோன்னா பிரமிச்சு. வாசிக்கலாம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 24, 25, 26. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். 4வது சாயல் யாருக்கு ஒப்பாக இருக்கிறது? தேவனுடைய புத்திரருக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னதை பார்க்கலாம். வாயாலே அறிக்கை செய்யறான். அவன் என்ன நினைச்சான், செத்து போயாச்சு. ஆனா இன்னைக்கு காரியம் என்னாச்சு, வேறு விதமா மாறி போயிடுச்சு. அவன் நினைச்சது ஒன்று, நடந்தது இன்னொன்று. அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சிலவங்க நமக்கு எதிராக செயல்படுவாங்க. இப்படிதான் இவங்களுக்கு வேணும், இப்படிதான் வேணும், நல்லா வேணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த அக்னி அபிஷேகமாகிய பரிசுத்தமாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பார் என்றால் நாம் உறுதியாக பற்றி கொண்டு ஜீவிப்போமானால் என்னாகும், அவர்கள் முன்பதாகவே காரியம் மாறுதலாகி அவங்களுக்கு போய் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புகிறீங்களா? அவர்தான் உண்மையா உள்ள தேவன். வேற யாரும் மனுஷனை நம்பாதீங்க. எந்த மனுஷனும் உங்களுக்கு விடுதலை தர முடியாது. எந்த மனுஷனும் உங்களுக்கு தெரியும். அவர் உண்மையான நியாயாதிபதி, நீதிபதி. அவரால் தான் அவர் கூடும், அவரால் தான் எல்லாம் முடியும். மனுஷனை நம்பினீங்கன்னா கூடாது. ஏன்னா நான் வந்து நிறைய அனுபவிச்சிட்டேன். 2018 பார்த்தீங்கன்னா 7 மாசம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். யாராவது வந்து எனக்கு விடுதலை தர மாட்டாங்களா, யாராவது வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா.
வயிறு முடியல, வயிறு பெருமிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, என் கால்லாம் பலன் இல்லாம இருந்துச்சு. 3 தடவை நான் ட்ரை காஃப்னால அது வந்துச்சுன்னா நான் ஸ்டப்பா ஒரு மாதிரி கஷ்டப்பட்டேன். நிறைய காரியங்கள்லாம் நான் கஷ்டப்பட்டு எனக்கு பலன் இல்லாம நைட்டெல்லாம் தூக்கம் இருக்காது. தூக்கம் இல்லாம அந்த சோஃபா ஓரத்துல காலையில போய் சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் அந்த வாமிட்டிங் வந்துட்டே இருக்கும். இப்படி பலன் இல்லாத சூழ்நிலை நான் கடந்தேன். இப்படி பலன் இல்லை எனக்கு. ஆனாலும் ஏசப்பா எனக்கு பலன் எனக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது. இந்த காரியத்துல நான் மேற்கொண்டு எனக்கு செய்ய எடுக்க கிருபை செய்யுங்க. எனக்கு தெரியாது, ஜெபிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனாலும் என்னோட 7 வார்த்தைகள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலை தர உமாற முடியும். எனக்கு மேற்கொண்டு ஜெயமெடுக்க கிருபை செய்யுங்க. எனக்காக பரிந்து பேசுங்க ஏசப்பா. எனக்காக வாக்கு கடங்கா பெருமிச்ச ஒரு வேண்டுதல் செய்யுங்க ஏசப்பா சொல்லி, நீங்க எனக்காக யுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்காக ஒத்தாசி செய்யுங்க. இவ்வளவுதான் நான் ஜெபிக்க முடியும். உடனே எனக்கு விடுதலை கிடைக்கல. ஆனா ஒரு நாள் விடுதலை கிடைச்சு ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தி விடுதலை கொடுத்தாரு. அது மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆன்லைன்ல கேட்கிற உங்களுக்கும் நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். சோர்வுகள், முடியல, எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஆதியில் இருந்த பலன் இல்லை, ஆதியில் இருந்த பிசாச நான் துரத்துனேன், எனக்கு பலன் இல்லை, ஆதியில் நான் அதிகமா ஜெபம் அந்த ஜெபம் இல்லை, ஆதியில் இருக்கிற போதும் எனக்கு இல்லை நினைக்காதீங்க. கேளுங்க, ஏசப்பா எனக்கு பலன் இல்லதான், உண்மைதான் பலன் இல்லை. ஆனா எனக்கு இப்ப கேட்கிறேன், எனக்கு இருந்து மேற்கொண்டு செய்யமெடுக்க கிருபை செய்யுங்க, எனக்காக ஒத்தாசை செய்யுங்க, எனக்காக யுத்தம் செய்யுங்க, எனக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யுங்க என்று உங்களை தாழ்த்தி, பெருமைப்படக்கூடாது, பெருமை உள்ளவருக்கு துணிக்க தாழ்த்தி தாழ்த்தி கேட்கும்போது கண்டிப்பா அது கேட்கிறது. அவர் காதுகளை அடைக்கிறது இல்லை, கேட்கிறது. கேட்டு விடுதலை. அதனால ஒருபோது சோர்ந்து போகாதீங்க. இதுதான் சீக்ரெட், இதுதான் சீக்ரெட். துன்பம் வந்துருச்சா, ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சா, அக்கினியில நடக்கிற சூழ்நிலையா வந்துருச்சா, ஐயோ நீ என்ன ஆகுமோ, நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த இதுதான் உங்களுக்கு சீக்கிரம் தவிர்த்தணும். உங்களுக்கு மட்டும்தான் முடியும். எனக்காக நீங்க யுத்தம் செய்யுங்க, எனக்காக நீங்க பரிந்து பேசுங்க, எனக்காக வாக்கு கடங்க பெருமூச்சு வேண்டுதல் செய்யுங்க, எனக்காக ஒத்தாசை செய்யுங்க. ஏன்னா நான் அனுபவிச்சனால தான் உங்களுக்கு சொல்ல முடியுது. நான் அனுபவிச்சனாலதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஏன் இந்த அக்கினி சூழ்நிலையை அனுபவித்தார் என்று நாம் பார்க்கலாம். கர்த்தர் பாத்தீங்கன்னா தேவன் பாத்தீங்கன்னா செலவில எல்லாரும் அக்னி ஜுவாலிலிருந்து விடுதலை தருவார், எல்லாவற்றுக்கும் தருவார் என்று சொல்ல முடியாது. சில நேரம் அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னதுனால அக்னியில அனுபவிப்பார். ஏன் அனுபவிச்சார்னா, முதல் காரியம் பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் என்ன சொல்றாரு, என் கைக்கு யாரு தப்பிக்க முடியும், எந்த தேவர்களும் தப்பிக்க முடியாது என்று சொல்றத பார்த்தோம் இல்லையா. இப்ப அவனுடைய அந்த வல்லமையை முறியடிக்கும்படியாக தேவன்தான் உண்மையான தேவன், அவருடைய கருத்தினாலதான் விடுதலை தர முடியும் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறதுக்காக தான் என்ன செய்தாரு, அவர்களை அக்னி போட்டாரு என்ற அர்த்தம். சரியா, சரி சரி, முடியும் என்று அவரால் மட்டும்தான் முடியும் என்று நேபுகாத்நேச்சர் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் 3வது அதிகாரம் 28-29. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து
சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் ஆமென். பாருங்க, அவனுடைய வார்த்தையிலே அறிக்கை செய்யலாம். அவன் முதல்ல சொன்னான், என் கையால யாராலுமே விடுவிக்க முடியாதுன்னு சொன்னான். ஆனா இப்ப என்ன அறிக்கை செய்யறான்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவன் தான் பெரியவர், அவரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், எல்லாம் பண்ண முடியும் சொல்லி அறிக்கை செய்வதை பார்க்கிறோம் இல்லையா? இரண்டாவது, ஏன் அனுபவித்தார் என்று நம்ம பார்ப்போம் என்றால், அந்த அக்னி சூழ்நிலையில் ஏன் போடப்பட்டார்கள் என்று நாம் பார்ப்போம் என்றால், அவன் என்ன சொல்றான், நேபுகாத்நேச்சர் என்ன சொன்னாரு, உடனே இவர்கள் மரித்து போவார்கள் என்று நினைத்தான் இல்லையா? ஆனா கூடவே இன்னொருத்தர் உலாவி கொண்டிருந்தார். யாரு உலாவி கொண்டிருந்தது? ஆவியானவர் உலாவி கொண்டு விடுதலை கொடுத்தாரு. இது நேபுகாத்நேச்சர் மட்டும் பார்க்கல, அங்க இருந்த எல்லா ஜனங்களையும் பார்த்தார்கள். இந்த அற்புதத்தை கண்டார்கள். இந்த அற்புதத்தை எல்லா ஜனங்களும் கண்டார்கள். ஆண்டவர் செய்த அந்த பெரிய அற்புதம் தான் வாழ்க்கையிலும் அக்கினி வரும். எப்படி இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினி எரிய விடலையோ, நம்முடைய ஜீவியத்தில் கூட நாம் அப்படி அபிஷேகம் பெற்றுக்கொண்டே போவோம் என்றால், நம்முடைய கஷ்டமான சூழலையும் துன்பமான சூழலையும் அந்த அக்கினி சூடாது. அந்த அக்கினி சூடாது. ஈசாயா 43:2 சொல்கிறது, அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரு பற்றாது என்ற வசனம் இங்கே நிறைவேறும். நம்மளுடைய அக்கினி இல்லையா? அக்கினி என்ற சூழ்நிலை, அதாவது என்னுடைய வாழ்க்கையில